ஒரு மரத்தடியில ஒரு ஆந்தை பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்போ அதே மரத்தடிக்கு அடியில ஒரு சாமியார் ஒரு வாரம் தங்குறாரு. அவர் அங்க தங்கின ஒரு வாரமும் அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர் மக்கள் கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் அந்த ஊர் மக்கள்கிட்ட போதனைகளை சொல்றப்பெல்லாம் அந்த ஆந்தை கத்த ஆரம்பிக்குது. அந்த ஆந்தை சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்கு. எல்லா மக்களும் போனதுக்கு அப்புறம் அந்த சாமியார் அந்த ஆந்தை கிட்ட ஒரு உதவி கேட்கிறாரு. இன்னையில இருந்து ஒரு வருஷத்துக்கு உன்னோட பேச்சை குறைச்சிட்டு நடக்கிற எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பி. அதுக்கு அந்த ஆந்தை, இது என்ன பெரிய விஷயமா, சரின்னு ஒத்துக்குது. அன்னில இருந்து அந்த ஆந்தை அதிகமா சத்தம் போறதை நிப்பாட்டிட்டு அமைதியா கிளையில உட்காந்து எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிக்குது. அப்ப அந்த மரத்தடியில் நடக்கிற விஷயங்களை பார்க்க பார்க்க அதுக்கு உண்மை புரிய ஆரம்பிக்குது. இங்க நிறைய பேர் பேசுறது ஒன்றும் செய்யறது ஒண்ணுமா இருக்காங்க. அவங்க ஏன் எதுக்கு இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நிறைய கேள்வி அந்த ஆந்தைக்கு உருவாச்சு. அமைதியா மாறி போன ஆந்தைக்கு உலக அறிவு அதிகமா வளர ஆரம்பிச்சது. ஒரு வருஷம் கழிச்சு அங்க வந்த அதே சாமியார் ஆந்தையை பார்த்ததும் அதோட முகத்துல இருந்த தேஜஸ் அவருக்கு எல்லாத்தையுமே சொல்லிச்சு. சும்மா சும்மா கத்திக்கிட்டு இருந்த ஆந்தை